சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஒரு பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். எஸ்எஸ்பி ஹெட் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். எஸ்எஸ்பினா சாஸ்திரிய சீமாபால், சிஏபிஎஃபோட 1வது பிரிவு தான் வந்து எஸ்எஸ்பி. அதுல ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு. இது ரிலேட்டடா ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பிரீஃபா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன வந்து போஸ்ட் இருக்கு அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை டைப் ஆஃப் போஸ்டா அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து முதல்ல வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்களேன். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தாவே தெரியும். ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, அடுத்து எலக்ட்ரீஷியன் இருக்கு, அடுத்து வெட்டினரி இருக்கு. ஸோ இதுக்கான வேக்கன்சியுமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 233 வேக்கன்சி. இதுல வந்து என்ன கேட்டகரி வைஸ் வந்து தனியா கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். முதல்ல என்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இம்பார்ட்டன்ட், எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் நம்ம செக் பண்ண வேண்டியது எதா இருக்குன்னா என்னதான் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஏன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கறதே வந்து ஒரு யூஸுமே கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால குவாலிஃபிகேஷன் நல்லா கவனிங்க. இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டூவர்ட் பொறுத்தளவுக்கு ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18ல இருந்து 27. பட் இதுல ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அதனால என்னன்னா நம்ம ஓபிசி கேட்டகரி வரும், இல்லை இடபிள்யூஸ்ல வரும், இல்லை எஸ்சிஎஸ்டி வரும் அப்படின்னா நமக்கான வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்துக்கணும். சரி, இப்போ ஹெட் கான்ஸ்டபிளுமே மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா 12th வந்து முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து நல்லா கவனிங்க, டிப்ளமோமே இருக்கு சொல்றாங்க. ஸோ டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் கேட்டரிங்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் 1 இயர் இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா இருக்கீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இதுல ஜாயின் பண்ணணும், ஓரளவு ஓகேவான வேக்கன்சி இருக்கு. வேக்கன்சி அதிகம் கிடையாது, நீங்க பார்த்தாவே தெரியும். வேக்கன்சி வந்து 2 வேக்கன்சி. பட் இருந்தாலும் என்னன்னா இதுக்கான டெடிகேட்டட் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் நிறைய வச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனாலதான் சொல்றேன், வச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க. அடுத்து கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா 12th அதுல சயின்ஸ். ஸோ 12th என்னன்னா சயின்ஸ், பிசிக்ஸ் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ 12th வந்து பயோ மேத் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம எலிஜிபிளா இருப்போம். இது இல்லைன்னா 6 அப்படின்னு தான் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இது இல்லைன்னா 3 வருஷம். இப்போ சில பேர் வந்து 10th முடிச்சோன்னே என்னன்னா டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. டிப்ளமோல எலக்ட்ரானிக்ஸ் இல்ல கம்யூனிகேஷன் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல முடிச்சிருந்தா எலிஜிபிள். இது வந்து ஓகே. மோஸ்ட்லி நம்ம 12th முடிச்சிருப்போம், இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்றாங்க. அடுத்து எலக்ட்ரீஷியன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஸோ எலக்ட்ரீஷியன் பொறுத்தளவுக்கு இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம், ஏஜ் வந்து வேரியேஷன் இருக்கும். எலக்ட்ரீஷியன்ல 18ல இருந்து 25 வரைக்கும் தான். இதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு, பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்க, மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்றாங்க. அதோட 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லையா 1 இயர் வந்து சர்டிபிகேட், அதாவது 10th முடிச்சன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து என்ன அப்படின்னா சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அதான் அக்செப்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லையா 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ 2 வருஷம் டிப்ளமோ வந்து ரெஸ்பெக்ட் எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஸோ அப்போ மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரேட் ரிலேட்டடாகவும் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் நார்மலா நம்ம 12th முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நார்மல் தானே, அதனால சொல்றேன். அடுத்து பாருங்களேன், வெட்டினரி பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா 12th அதுல என்னன்னா சயின்ஸ் பயாலஜி வந்து மெயின் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு சேர்த்து 2 வருஷம் வந்து என்னன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் வெட்டினரியில. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இது ஒன்ஸ் இதுலயே நிறைய பேர் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே, இது நான் வந்து எலிஜிபிள் இல்லை, இது என்னால் அப்ளை பண்ண முடியாதுன்னு அங்கேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டெப்தா போறதுக்கு வந்து அவசியமே கிடையாது. எதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கோமோ அதுக்கு ஏத்தப்பல பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம செக் பண்ணணும், ரைட்டா? சரி, ஓகே. முதல்ல வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன தேவை அப்படின்னா இதுல சில பேருக்கு வந்து ஏஜ் வந்து பிளே ஆகும். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நல்லா கவனிங்களா. இப்போ இதுல என்ன அப்படின்னா எஸ்சி/எஸ்டி கேட்டகரியா வரும்னா நார்மலா அங்க இருந்த வந்து ஏஜ்ல இருந்து 5 வருஷம் நீங்க கூட வந்து வச்சுக்கலாம். ஓபிசினா 3 வருஷம் வச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுமே இருக்கு, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுமே கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து பார்க்கலாம். சரி, இது ஓகேவா? அடுத்து முக்கியமானது, இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம வந்து எலிஜிபிளா இருக்கோமா இல்லையான்னு சொல்லி. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா என்ன செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஏஜ்லாம் இருக்கு, நான் அப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி சிஏபிஎஃப் ரிலேட்டடா நம்ம உள்ள போறனாவே
ஃபர்ஸ்ட் என்னதான் கூப்பிடுவாங்கன்னா ஃபிசிக்கல் தான். நீங்க பார்த்தாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சினா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரன்னிங் இருக்கும். நல்லா பாருங்க. எஸ்எஸ்பி அதாவது என்ன, சாஸ்திரிய சீமாபாலோட லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் அங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல் பொறுத்தருக்கு 1600 மீட்டர் 6 minutes 30 செகண்ட்ல என்னன்னா ஓடணும். அதே ஃபீமேலாக இருந்தால் 800 மீட்டர் 4 minutes. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா அப்படிலாம் கிடையாது. இது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் டஃப் தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கலாக வந்து நான் வந்து ரன்னிங்கில் வந்து ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னா ஓகே. பட் இல்லை இப்போ தான் வந்து எக்ஸாம்குள்ளே வரேன், இதுக்காக நான் வந்து ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா தயவுசெய்து என்ன பண்ணணும்னா உங்களை நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெயின் பண்ணாமல் உங்களால் அது ஓடவே முடியாது. இது வந்து நீங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இது ஓகேவா? அடுத்த சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஹைட்டு ஜஸ்ட்டுமே வந்துன்னா சில பேருக்கு நம்மளுக்கு என்னன்னா ஒருங்கியா இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஹைட் இருக்கா இல்லையான்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டூவர்ட் பொறுத்தளவுக்கு அவங்க ஹைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்ட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு வந்து என்ன இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெட்டினரிக்கு வந்து என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேளுங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இது ஓகே. ஒன்ஸ் வந்து நான் ஃபிசிக்கல்லாம் முடிஞ்சு சார், நான் ஃபிசிக்கல் ரன்னிங்லாம் ஓடிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைனா அது வந்து நம்ம கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அது குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் அது குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் தான் வந்து நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஏன்னா இதுதான் மெரிட் லிஸ்ட்டை வந்து தீர்மானிக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, பட் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா கிடைக்காது. ஏன்னா வேகன்சி என்ன இருக்கும் அதுக்கேற்றப்பல தானே. அப்போ ரிட்டன்ல நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் இருக்குதான், அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். சரி, நல்லா கவனிங்க. இதில் என்னென்ன டைமிங் பார்த்தோன்னா 3 மணி நேரம். மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க். ரைட்டா? சப்ஜெக்ட் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. பார்ட் 1 பிரிக்கிறாங்க, பார்ட் 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. பார்ட் 1ல 50 மார்க்கு, பார்ட் 2ல 100 மார்க்கு. ஸோ அந்த பார்ட் 1ல என்னன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்கும். இதே பார்ட் 2 அதில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அது என்ன டெக்னிக்கல்னா இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரிஷியன் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கம்யூனிகேஷன் இருந்தது, அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம இன்ஜினியரிங் இல்லை டிகிரியில் முடிச்சிருந்தோம்னா அது ரிலேட்டடாக கேட்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியணும். சப்போஸ் வந்து நம்ம ரிட்டனும் போய் ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது கேட்டிருக்காங்களாண்டு அது ரிலேட்டடாக போயிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு சிலபஸை மட்டும் வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றப்பில் என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையுமே வந்து டெடிக்கேட்டாக பண்ண மாட்டாங்க. அவங்க நார்மலாக எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை ரயில்வே எக்ஸாம் படி தான் பண்ணுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், மெனக்கிடணும். ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம வந்து டெடிக்கேட்டடாக தான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ண நீங்கள் வந்து என்ன பண்ணணுச்சுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு என்னென்னா எப்படி பண்ணணும், எது பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இந்த 50 மார்க் எப்படி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது, டெக்னிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், இதெல்லாமே வந்து நான் ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். இது இல்லாமல் பெருசாக இதுக்கு மேலே வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.